ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் சஃபில் தமிழ் கேமிங். எஸ்டிஜி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ வருது. அதான் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஜிடிஏ கேம் பற்றி தான் ஒரு வீடியோ போட போகிறோம். கேம்ஸ் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேமுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து கேமே ஒரு அதிரடி சம்பவமாக பண்ணி வச்ச கேம் தான் நம்ம கேம். நிறையா பேருக்கு இந்த ஜிடிஏ 5 விளாடணுன்னு ஆசையாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எந்த கேமை சூஸ் பண்ணி விளாட்லாம். நல்லா ஒரு டைம் பாஸிங் கேம், செம்மையாகவே இருக்கும். ஓகே, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடை தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. நேராக போனீங்கன்னா ஒரு ட்ரெஸ் மாற்றுற இடம், ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம். அடுத்து டிவி இருக்குது, டிவியில் நோ சிக்னல்னு போட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேராக போனீங்கன்னா இங்கே போட்டு ஒரு படம் போட்டுருக்கா. நேராக உள்ளே போனீங்கன்னா ஒரு ஜிம் இருக்குது மாசா. இந்த ஜிம்லாம் ஒரு அற்புதமாக இருக்குது. கேமுக்கெலாம் நல்ல ஒரு ஜிம்மை கட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை 3 செட்டப் மானிட்டர் கேமிங் செட்டப் வச்சுருக்காப்புல நம்ம ஆள் வடக்கு நண்பர். கேம்னால் நல்லாயிருக்கு. கேமோட பேரை நான் லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன். இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன். அதுக்குனால ஸ்கிப் பண்ணாமல் இந்த கேம் நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்தியன் பைக்ஸ் ஃபேன்ஸ் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு, இந்தியன் பைக்ஸ்னால் இந்தியன் பைக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா ஒரு ஹார்ட்டை தட்டி விடுங்க. இந்தியன் பைக்ஸ் பிடிக்கும்னா ஒரு ஹார்ட்டை தட்டி விடுங்க. நம்ம இந்த கேம் தான் பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை தட்டி விடுங்க. யாருக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிச்சனை பார்த்தாச்சா. கிச்சனை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு மாஸ்டரான ஒரு பெட்ரூம் இருக்குது, செம்மையான ஒரு வியூவோட. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் மானிட்டர்ஸ் இருக்குது. நம்ம ஆள் வடக்கு தான், இப்படி தான் இருப்பாப்புல வடக்குனா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு கதவு இருக்குது. ஓகே, இப்போ வெளியே போனோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டரான ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. குதிச்சுட்டோம், குதிச்சு ஒரு தப்பிச்சு விட்ருவோம். ஓகே, ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிறதுனா ஒரு செமையான ஒரு ஃபீலாகவே இருக்குது. வெளியே போய் இங்கே ஒரு காரு ஜீப்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. பார்த்தோம்னா இங்கே ஒரு பேஸ்கெட் பிளேயிங் ஏரியா கொடுத்து வச்சுருக்காங்க, செம்மையாகவே நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நேராக மேலே போனோம்னா இது வருது. ஓகே, ஹெலிகாப்டர் இருக்குது மேலே, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹெலிகாப்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே கீழே குதிச்சு வந்துட்டோம்னா பைக்ஸ் இருக்குது. ஓகே, மிஷன்ஸ் இன்னும் கொண்டு வரல கேமுக்குள்ளே. கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஒரு ஜிடிஏ 5 ஃபீல் கொடுத்துருக்கோம். மிஷன்ஸ் கொண்டு வராதது ஒரு திருப்பு முனையமாக இருக்குது. வேகமாக போனோம்னா இடிக்கிற மாதிரி தான் இருக்குது, அது ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஃபீல். நெக்ஸ்ட்டு இந்தியன் பைக்ஸில் எல்லோரும் ஒரு மோடு இதில் ஒன்று இருக்குது, மிரள்ற மாதிரி. ஏன்னா இப்படியே போனீங்கன்னா ஒரு ரோடு வரும். இந்த ரோடில் ஒரு மேப் வேறு கொடுத்து வச்சுருக்காங்க, நல்ல ஒரு ஃபீல், ஐகானிக் மேப். நேராக போனீங்கன்னா இங்கே ஒரு வளைவு இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் வெஹிக்கிள்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம இந்தியன் ட்ரெயின் இருக்குங்க, ட்ரெயின் கிளம்ப போதுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. ட்ரெயின் அப்படியே ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டோங்க. என்னடா அது வெரைட்டிக்கு ஏறிட்டோம், போகிற ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டு இருக்கோம். செமையான ஒரு ஐகானிக்காக இருக்குது. அது ஏறினது ஒரு ஜாலியாகவே இருக்குது. எட்டடா இது வடக்கு பேடு அப்படின்ற மாதிரி. அது ட்ரெயின்குள்ளே கம்பார்ட்மெண்ட் பாத்ரூம்லாம் கொடுத்து நல்ல ஒரு ஐகான் ஃபீல், அதாவது ஒரு ஐகானிக்குன்னு சொல்கிறதோட இது ஒரு நல்ல ஒரு ஜிடிஏ ஃபீலிங் கொடுக்குது. ஓகே, நம்ம வீடு இங்கே வேணும்னா நம்ம வீட்டுக்கிட்ட கூட இறங்கிக்கலாம். இந்த ஹெலிகாப்டர் இல்லை, இதே நம்ம வீடு. ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம எவ்வளோ தூரம் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஈஸியாக அந்த ட்ரெயின் வரதுக்குள்ளே வந்துடலாம், அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோன் எடுத்து பார்த்தோம்னா மெசேஜ் ஒர்க் ஆகலை, வெதர் ஒர்க் ஆகலை, இதுவும் ஒர்க் ஆகலை, கால் சீட்ஸ் போடுறதுக்கு ஒர்க் ஆகுது, செட்டிங்ஸ் ஒர்க் ஆகலை, கேமரா ஒர்க் ஆகலை, இதுவும் ஒர்க் ஆகலை, டிவி ஒர்க் ஆகுது, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு சீட் கோட்ஸ் பார்த்தீங்கன்னா இதிலே, அதாவது இந்தியன் பைக்ஸ்லேயே கொடுக்காத ஒரு ஆப்ஷன் இந்த இது கேமில் கொடுத்துருக்காங்க மாசா. அதாவது பார்த்தீங்கன்னா பாருங்கள், வரிசையாக பைக் சீட் கோடு, கார் சீட் கோடு,
அடுத்து ஆட்டோ சீட் கோடு, டிராக்டர் சீட் கோடு, ட்ரக் சீட் கோடு, பஸ் சீட் கோடு, சைக்கிள் சீட் கோடு, போலீஸ் காரு, போலீஸ் என்பிசி, வெறும் என்பிசி, இன்ஃபினிட்டி ஹெல்த், நெவர் வாண்டட், சூப்பர் ரன், சூப்பர் ஜம்ப், எக்ஸ்ப்ளோர் ஆல் வெஹிக்கிள்ஸ். மாசான ஒரு ஃபீச்சராக இருக்குல்ல. பரவாயில்ல, நல்லா தான் கொடுத்து வச்சுருக்காங்க. மேப்ஸை பார்த்தோம்னு பார்த்துக்கோங்க, பெரிய மேப்பாக கொடுக்காம பரவாயில்ல, இவ்வளோ பெருசு கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம்தான். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீடு இருக்குது, ஹவுஸ், வெஹிக்கிள் கஸ்டம்ஸ், ஷோரூம் இருக்குது, பார்க்கு, வில்லேஜ், ஏர்போர்ட், ஜங்கல், போலீஸ் ஸ்டேஷன், ட்ரெயின் ஸ்டேஷன் இதெல்லாம் இந்த கேமில் இருக்குது. நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து ட்ரெயின்லேருந்து நம்ம வீட்டுக்கு போனோன்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஃபியூச்சர் கேமுக்குள்ளே வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு ஏர்போர்ட் இருக்குது. இங்கே ஏர்போர்ட்லேயும் ஏறி போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரெயின்லாம் போகுது பாருங்கள், நல்லா தான் ஒரு போகுது. நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம் பாருங்கள், ஜாலியாக போகுதுங்க. ட்ரெயினும் நல்ல ஒரு ஐகானிக் ஃபியூச்சர்ஸ், ஃபியூவல் லைன் இதாக இருக்குது. நான் ட்ரெயினுக்கு வெளியவே போய் காட்டுறேன் உங்களுக்கு. போச்சுங்க, வெளியே வந்துட்டோம்னா சரிதான். வடக்கு போயில வடக்கேனா சும்மாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வெளியே போனாதீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ ட்ரெயின் ஸ்டேஷனுக்கே போயிட்டு வந்துடும். ஆனால் என்ன காசுமே கிடைக்காது எதுவும். சாமி இருந்த ப்ரோ. ஓகே, ட்ரெயின் ஸ்டேஷன் வரப்போகுது. இதான் வந்துருச்சு ட்ரெயின் ஸ்டேஷன். நம்மனா யார் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே இப்படி பறந்துடுவோம். ஓகே, இப்படி வச்சாதான் கரெக்டாக இருக்கும். இதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம விட்டுட்டு போனோம்ல ஒரு வண்டி, அது இருக்கான்னு பார்ப்போம். விட்டுட்டு போன வண்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வர்றடா, விட்டுட்டு போன வண்டி இருக்குங்க, இந்த இருக்கு பாருங்க, இங்கே தான் விட்டுட்டு போனோம். ஓகே, எக்ஸ்ப்ளோர் ஆல் வெஹிக்கிள்ஸ்ன்னு போட்டிருந்துச்சு, அதை போட்டு பார்க்க போகிறோம். என்னாச்சு? இங்கே 5 ஸ்டார் வந்துருச்சுங்க. சரி, நெவர் வாண்டட் சீட் கோட் என்னன்னு வேற தெரியல. 001 அப்பாடா, சொல்லியா தப்பிச்சிட்டோம். சொல்றாங்க நெவர் வாண்டடா, சூப்பர் ரன் சீட் கோட் என்னது? சூப்பர் ரன் 002 அவ்வளோதான். தப்பிச்சிட்டேங்க. அப்புறம் என்னைய பிடிச்சி திட்டு அடிக்கிறாங்க. என்ன நடக்கிறது? ஓகே, ட்ரெயின் வர போகுது, அதை பிடிச்சி ஏறிட வேண்டியதே. விட்டுட்டு போயிடுச்சியா? ட்ரெயினை பிடிச்சி ஏற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, அப்போ மாதிரி ஏற முடியலங்க, ஏதோ ஒரு கிளிச்சில் ஏறிட்டோன்னு நினைக்கிறேன். ஏறுங்க. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். போச்சுங்க, அடுத்து அது நம்மளை முந்த ஆரம்பிச்சிடும். ஓகே, சரி விட்ருங்க. நேராக போயிட்டு இப்போ கார் ஷோரூம்னு ஒன்று போட்டுருந்துச்சுல, அதையும் போய் பார்ப்போம். என்னடா லாங் ஜம்பில் விட்டு ஹை ஜம்பில் விட்டோம்னா வந்து ஃபஸ்ட்டு வருவேன். ஓகே, கார் ஷோரூம் பக்கம்தான். ஓகே, போயிடலாம். அப்படியே நேராக போகணும் ஃப்ரெண்ட்ஸ், நேராக போகணும் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம வீடு இங்கே இருக்குது, இதை வந்துருச்சு பாருங்கள், இதே நம்ம வீடு. இப்போ இப்படியே போனோம்னா கார் ஷோரூமுங்க. கார் ஷோரூம் இந்த இருக்குது. ஆயின்றேன் காலையிலே போயிட்டு சொன்னோம்டா ப்ரோ, எல்லாம் ஒரு அளவு தான் ப்ரோ.
ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிடுவோமா? என்ன பைக் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நிறையா பைக் இருக்குங்க வரிசையாக, காரு பைக் எல்லாம். ஓகே பைக்கை பர்ச்சேஸ் பண்ணோடனே கூப்பிட்றாங்க எங்கேயாவது. அதாவது இந்தியன் பைக்ஸில் இல்லாத ஒரு மரணமான ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. மரணமான ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா வாவ் செம்மையான ஒரு ஐகானிக் இருக்குல்ல. ஜிடிஎஃப்ஐயில் இருக்குமான்னு கூட இல்லை, இருக்கும் தான் கன்ஃபார்ம் இருக்கும். நான் ஜிடிஎஃப்ஐயில் என்ன இந்த பைக்கு வாங்கிட்டியா எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் ஃபியூச்சர்ஸ் செமையாக கொடுத்து வச்சுருக்கியா வடக்கு நண்பர். வடக்கின் கேமுன்னு சொல்லிட்டு குறைச்சிடப்படக்கூடாது. இந்தியன் கேம். ஓகே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விட போகிறோம். ஒரு ஷார்ட்கட் இருக்குது வழி, இந்த வழியில தான் போகணும். அப்படி கைஸ் தான் நம்ம ஷார்ட்கட். இதில் ஒரு லாரியே கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். வளடா அப்படி நம்மளுக்காகவே விட்டு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஷெட்ரு கூட இருக்கு. ஏங்க அது ஜீப்பை காணாங்க பாருங்க. 3வது கவாசிக்கு ஆல்ரெடி 2 தான் எடுத்துகிட்டு விட்டுட்டேன். ஆல்ரெடி ஒரு தடவை வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அது நல்லாவே வரல, அதனால விட்டுட்டேன். ஓகே செம்மையாக இருக்குது. சீட் கோட்ஸ் போட்டு பார்க்கலாமே, இருங்க போட்டு பார்ப்போம் சும்மா. #99 சீட் கோட் ஆக்டிவேட்டடுன்னு ஒன்றுத்தையும் காணா. எக்ஸ்ப்ளோர் ஆல் வெஹிக்கல்ஸ்ன்னு தானே போட்டிருக்குது. இதையும் போட்டேன். இங்கே எதுவுமே வரலங்க. இதில் அந்த சீட் கோட் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓ இது ஒரு கிளிச்சா இல்லையான்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது. இந்த நாய் நம்ம பின்னாடியே வருதான்றதையும் பார்க்க போகிறோம். வரலங்க நம்ம பின்னாடி நாய். ஓகே அதுக்கு ஒரு சாப்புன்னு ஒரு பேரை வச்சுடுவோம். என்னன்றீங்க, நம்ம நாயின்றனால சாப்புன்ற ஒரு பேர். ஓகே இப்போ இதான ஒரு கிளிச்சு இருக்குது, ஒரு கிளிச்சான மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி தான் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நின்றுட்டிங்கன்னா அசால்ட்டாக வீட்டுக்குள்ளே எகிரி குதிச்சு போவேன். நல்லா இருக்குது. ஓகே ஸ்விம்மிங் பண்ணுறதுலாம் நல்லாயிருக்கு. கேமில் ஓவரால் ஃபியூச்சர்ஸை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் நான் காட்டுறேன். ஆனால் இதோட ஒரு மரணமான கேம் ஒன்று இருக்குது. கிராஃபிக்ஸ் அப்படியே இந்தியன் தமிழில் பேசுவாங்க, அந்த மாதிரி தான் கேம் அப்படி தான் இருக்கும். ஓகே அந்த கேமை சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கேம் பேரை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கேம் பேர் என்ன ப்ரோ நீங்கள் சொல்லவே இல்லையோ ப்ரோன்ட்டிங்கன்னா அந்த கேம் சொல்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பேர் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும். இந்த பேரை டைப் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். கேமை டவுன்லோட் பண்ணி மாஸ் பண்ணலாம். நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, அட்வான்டர்ஸ், நிறையா கன்ஸ் கூட இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கன்ஸ் இருக்குது. ஓகே கைஸ் வெறித்தனமா டாடா பை. see you from சஃபீல் தமிழ் கேமிங் நண்பர்களே. டாடா பை.